ஹலோ கைஸ், வெல்கம் டு தகவல்கள். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அகைன் ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் டீட்டெயிலை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது எந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலை தான் முழுசாக சொல்கிறேன். கரெக்ட், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் வரப்போகுது. ஃபஸ்ட்டு நான் இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, எந்த பேங்க்கில் வந்து ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க்கில் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இருக்குது. அதில் வந்து என்னென்ன இது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இதில் நான் சொல்கிறேன். நம்ம வந்து அது பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து டோட்டலாக வந்து இதில் சேலரி வந்து உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, ஆக்சுவலி வந்து 2 போஸ்டிங்க்கு அவங்க எடுக்கிறாங்க. அது என்ன போஸ்டிங் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எதுவுமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி எதுவுமே அதனோட அஃபிஷியல் சைட்டில் போய் நீங்கள் பார்த்து கேரியர் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அது என்னென்ன நோட்டிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறது சொல்லும். எது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, எது லாஸ்ட்டாக வந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதில் நான் வந்து இப்போ உங்களுக்கு 2 இது நான் சொல்ல போகிறேன். ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரும் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் டீட்டெயிலுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒன்னொரு 3 ரிலேட்டபிளாக இருக்குது. 3மே என்ன டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து குளோபல் என்ஆர்ஐ சென்டர் ஹெட். இது வந்து லாஸ்ட் டேட் வந்து 9/2/2025. இந்த மாதத்தில், தட் மீன்ஸ் நெக்ஸ்ட் வீக்கில் இது எண்ட் ஆகிடும். இது எதுக்குமே வந்து எக்ஸாம் கிடையாது. இது எல்லாமே இன்டர்வியூவில் தான் வேணும். ஆனால் நம்ம அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீ எதுவுமே கிடையாது. ஸோ இதுக்கு டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்டிங்கும் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும். ஏஜ் வந்து மினிமம் 40 இயர்ஸ்லேருந்து 50க்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. எனி கிராஜுவேட் இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 இயர்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பேங்கிங் அண்ட் ஹேண்ட்லிங் என்ஆர்ஐ பிஸ்னஸ் வந்து ஹேண்டில் பண்ணவங்களாக இருக்கணும். ரெகுலர் பேசிக்ஸில் இருக்கணும். எங்களோட சேலரி வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு இதை பொறுத்து அப்படி இருக்கும். ரோல் அண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்கும் இதுலேயே சொல்லியிருக்காங்க. என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். என்ஆர்ஐ, தட் மீன்ஸ் என்ஆர்ஐ கிளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறது தான் இவரோட வேலை. அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது, எக்ஸாமும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக. இது ஆக்சுவலி வந்து ஆல்மோஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற இதுங்களுக்கு வந்து மினிமம் வந்து 30 to 50K. தட் மீன்ஸ் அவங்க அந்த போஸ்டிங்க்கு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்குலாம் அந்த அமௌண்ட்டே உங்களுக்கு சேலரியாக இருக்குது. சப்போஸ் அப்படி இருக்கும்போது இதை நீங்கள் யோசிச்சிங்கன்னா, குளோபல் என்ஆர்ஐ இதுங்கன்னா சாலிடாக உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கே 80லேருந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா எர்ணாகுளம் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணலாம். எதுவுமே அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது, எக்ஸாமும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணணும். இதில் ரெஜிஸ்டர் நம்பர், மொபைல் நம்பர் கொடுத்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம அப்ளை பண்ணலாம். அடுத்தது இன்னொரு இது இருக்குது, டெப்யூட்டி சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர். டெப்யூட்டி சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து மினிமம் இது வந்து லாஸ்ட் டேட் வந்து 16/2/2025. அதுக்குள்ளே நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிச்சிருக்கணும். ரெகுலர் பேசிக்ஸில் தான் ஒர்க்கு. அதே மாதிரி மினிமம் 45 இயர்ஸ் to 55க்குள்ளே இருக்கணும். 45லேருந்து 55க்குள்ளே இருக்கலாம். அவங்களோட ரோல் என்னென்னு கேட்டிருக்காங்கன்னா, மேனேஜிங் ஃபினான்ஷியல், இதெல்லா டீட்டெயிலுமே, இன்கம் டேக்ஸு, இந்த மாதிரி டீட்டெயில், ஜிஎஸ்டி மேட்டர்ஸ், ஏன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் என்னென்ன வேலை பண்ணுவாங்க, ஆடிட் ரிப்போர்ட் ரெடி பண்ணுறது, அதுவும் பேங்க்குக்கு அப்படிங்கும்போது எவ்வளோ வேலை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம். அப்ளிகேஷன் ஃபீ எதுக்கும் கிடையாது, அப்ளிகேஷன் கிடையாது, எக்ஸாம் கிடையாது. அதே மாதிரி ஹெட் ஆஃபீஸ் போஸ்டிங், ஹெட் ஆஃபீஸில் தூத்துக்குடியில் இதில் ஹெட் ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எப்போ 16/2/2025க்குலாம் அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் போய் அப்ளை பண்ணுங்க. எலிஜிபிள் கேண்டிடேட் ரெக்ரூட் ஹேவ் வேலிட் பர்சனல் இமெயில். அப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸ் இதுக்கு அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணி இந்த ரெக்ரூட்மெண்ட் டெப்யூட்டி சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் இதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும். ஏன்னா 2-3 நோட்டிஃபிகேஷன் இருந்தாலும் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். எப்படி அப்ளை பண்ணணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ரெஜிஸ்டர் நம்பர் வச்சு நம்ம வந்து என்ட்ரு பண்ணணும். இமேஜ் வந்து இவ்வளோ சைஸில் தான் இருக்கணும். சிக்னேச்சர் இந்த சைஸில் தான் இருக்கணும். 60 KB இருக்கணும். 120 KB இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா,
த ஃபாலோயிங் இன்ஷூர் அப்லோடு இதெல்லாம் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். செல்ஃப் அட்டஸ்ட் ஃபோட்டோ காப்பி ஆஃப் எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரி மார்க் ஷீட், அதேமாதிரி ஏஜ் ப்ரூஃபுக்கு செல்ஃப் அட்டஸ்ட் ஃபோட்டோ காப்பி ஆஃப் டிகிரி சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அண்ட் ரிலீவிங் சர்டிஃபிகேட், லாஸ்ட் மந்த் சேலரி ஸ்லிப். இதோட நம்ம வந்து இதெல்லாம் அப்லோட் பண்ணணும். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு நாம் ஒரு காப்பி எடுத்துக்கணும். அதேமாரி அட்மின் அட்வைஸர் ஸ்ட்ரிக்ட்லி அதேமாதிரி எந்த ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்தனாலும் அதுக்கு அவங்க பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் எந்த டீட்டெயில் கொடுத்தாலுமே நீங்கள் கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுங்க. இதுக்கும் வந்து எக்ஸாம் கிடையாது, ஓன்லி இன்டர்வியூ மட்டும்தான். அடுத்தது ஒன்று இருக்குது உங்களுக்கு அக்ரிகல்ச்சர். இப்போ இந்த டெப்யூட்டி சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸரோட சேலரி வந்து ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 25 to 50 lakhs per year அப்படின்னா உங்கள் சேலரி நீங்கள் மென்ஷன் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரோட இது பார்த்திங்கன்னா டோட்டலாக இது வந்து டேட் வந்து என்றைக்குன்னா 9/2 இதுவும் 9ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். ஸ்கேல் 1 இது வந்து இந்த ஸ்கேல் என்னென்னா உங்களுக்கு 30 ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து 30K to 50K இவங்க வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. டிகிரி இதில் வந்து உங்களுக்கு வந்து டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் வித் 55 marks இன் ஸ்பெஷலைசேஷன் சச் எஸ் ஹார்டிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, வெட்டினரி சயின்ஸ், டைரி சயின்ஸ் இந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயசு வந்து 30க்குள்ளே தான் இருக்கணும், மோர் தென் 30 இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டிங் எங்கே வேணால் போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெகுலர் பேசிஸ் தான் இதுவுமே. அப்ளிகேஷன் ஃபீ எதுவுமே கிடையாது. நீங்கள் நார்மலாக அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரொசீஜர் ஆஃப் செலெக்ஷன் எப்படி பண்ணுவாங்கன்னா அப்பேர் இன்டர்வியூ வந்து வீடியோ கால் டைரக்ட் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் வந்து இருக்கும். த மோட் ஆஃப் இன்டர்டேட் வில் பி கம்யூனிகேட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இண்டிவிஜுவலாக அவங்க வந்து கூப்பிடுவாங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து எனிவேர் அப்ளிகேஷன். இது 9/2/2025 நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணிடணும். இதுதான் இங்கே கொடுத்துருக்க டீட்டெயில். சேம் லாஸ்ட் டைம் என்னென்ன செல்ஃப் அட்டஸ்ட் ஃபோட்டோ காப்பி, டிகிரி சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், லாஸ்ட் மந்த் பே ஸ்லிப், செல்ஃப் அட்டஸ்ட் ஃபோட்டோ காப்பி இது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதேமாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஎம்பியில் டோட்டலாக உங்களுக்கு 3 வேகன்சி கொடுத்துருக்கேன். 3மே நல்ல ஒரு ஒர்த்தான வேகன்சி தான். யாரெல்லாம் அதுக்கு குவாலிஃபிகேஷனாக இருக்கீங்களோ கண்டிப்பாக நல்லபடியாக இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் வந்து அப்ளிகேஷன் இந்த லிங்க் அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த இதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோவில் ஒன்று ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பற்றி நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ.